சொல்றா ரவி. எங்கடா இருக்க? நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், சொல்றா. டேய் மச்சான், நீ உடனே கிளம்பி என் வீடு வரைக்கும் வாடா. ஆ, இல்லடா, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. அத விட்டுட்டு என்னால வர முடியாது. டேய் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வந்துட்டு போடா ப்ளீஸ். இல்லடா, எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குன்றேன்ல. சரி, விஷயம் என்னன்னு சொல்லு. இந்த வேலையை முடிச்சுட்டு வேணா அங்க வர பாக்குறேன். டேய் நான் ஒரு பொண்ணை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்டா. ஆ, இப்ப என்ன சொன்ன? ஒரு பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியா? இந்த விஷயத்தை ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சொல்லியிருந்தா நானும் உன் கூட கம்பெனிக்கு வந்திருப்பேன்ல. என்னடா மச்சான் இவ்ளோ லேட்டா சொல்ற? சரி, ஆனது ஆகட்டும். 10 நிமிஷத்துல இல்ல 5 நிமிஷத்துல உங்க வீட்ல இருப்பேன். சரி சரி கொஞ்சம் சீக்கிரம் வாடா. சரிடா, பாய். ஷூ. உள்ள வாடா. டேய் மச்சான், பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கியா? எங்கடா இருக்கா அந்த பொண்ணு? சொல்றா, எங்கடா இருக்கா அந்த பொண்ணு? இருடா சொல்றேன், கொஞ்சம் அமைதியா இருடா. ஐயோ, டேய் டேய் டேய், பாக்க பொண்ணு எப்படிடா இருக்கு? சரி, எங்க இருக்குனாவது சொல்றா. ஓ, டென்ஷன் ஆகுதுடா. இங்க வாடா, நேர்லயே காட்டுறேன் வா. சூப்பர், டக்குனு காட்டு. ஆ, நீயே பாரு. ஆஹா, நல்லா எலுமிச்சை பழத்தை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்காளே. டேய் மச்சான், என்னமா இருக்காடா. இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஃபிகரை எங்க இருந்துடா புடிச்சிட்டு வந்த? என்னடா, உன் வேலை முடிஞ்சிருச்சா? ம், டேய், நானும் ஒரு தடவை அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் சொல்றா. ஏய் டேய், நீ தானே அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்த, கொஞ்சம் சொல்றா. அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து டென்ஷனா இருக்குடா. டேய், இந்த பொண்ணு என்னடா ரொம்ப நேரமா சைலண்டாவே இருக்கு? தூங்கிட்டு இருக்காளா? நான் எழுப்பவா? ம். என்னங்க? 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 கொஞ்சம் எழுந்திருங்கங்க. என்னங்க? ஆ? டேய், என்னடா இது? எவ்வளவு எழுப்பினாலும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறா அந்த பொண்ணு. அவ ஏன்டா இப்படி இருக்கா? டேய் அவ செத்து போயிட்டாடா. ஆ? ஆ? செத்து போயிட்டாளா? ம். ஆ? நான் வாஷ்ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து எழுப்பலான்னு பார்த்தா அவ எந்திரிக்கவே இல்லடா. ஆ? ஐயையோ! டேய் மச்சான், என்னடா இப்படி குண்டு தூக்கி போடுற? இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. டேய், நீ தான் ஏதாவது கோவப்பட்டு அவளை கொன்னுட்டியா என்ன? டேய் என்னடா நீயே இப்படி பேசுற? நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணலடா. ஆ? எனக்கு என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குதுடா. ம். தானா செத்துட்டாடா. என்ன நம்புடா. ம். நான் இவள ம். எதுவும் பண்ணலடா. நான் வாஷ்ரூமுக்கு போயிட்டு வெளில வந்து பார்க்கற செத்து கிடக்காடா. எனக்கு இவ எப்படி செத்தான்னு கூட ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுடா. என்ன நம்புடா. ஐயோ! சரி, இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம்னு இருக்க? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியலடா. ஒரே படபடப்பா இருக்குடா. ஏதாவது ஒரு ஐடியா குடுடா. ம். ப்ளீஸ்டா. டேய், நான் மட்டும் என்னடா பண்ணுவேன்? நீ என்ன அந்த பொண்ணை கூட்டிட்டு வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தியா என்ன? ஆ? இப்ப மட்டும் என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கிற? பிரச்சனைனா மட்டும் தான் என்கிட்ட வருவல்ல? டேய் நான் பெரிய பிரச்சனையில மாட்டிப்பேன் போல இருக்குடா. ஏதாவது ஹெல்ப் பண்ணி என்ன காப்பாத்துடா. இந்த பாடியை எப்படி வெளியே கொண்டு போய் போடுறதுன்னு எனக்கு தெரியலடா. ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி இந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்தி விடுடா. ஆ. டேய், ம். போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்றது தான் நல்லதுடா. நடந்ததெல்லாம் அவங்க கிட்ட ஒழுங்கா சொல்லிடலாம். ஆ? டேய் என்னடா இப்படி எல்லாம் சொல்ற? ஐயோ! போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன தாண்டா அரெஸ்ட் பண்ணுவாங்க? நான் தான் இவளை கொன்னுட்டேன்னு என்ன ஜெயில தூக்கி போட்டுருவாங்கடா. நான் எதுவும் பண்ணலன்னு எப்படிடா நான் ப்ரூவ் பண்ணுவேன்? எனக்கே அவ எப்படி செத்து போனான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுடா. சரி, அப்ப என்னதான்டா பண்ணணும்ன்ற? ஆ?